பராபரக்கண்ணி இது யார் எழுதுனாங்கன்னா தாயுமானவர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, அனைத்து உயிர்களையும் தன்னோட உயிர் போலவே எண்ணுவாங்கள்ல ஒரு சில சான்றோர்கள், அவங்களுக்காக நான் வந்து தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்டில் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா நமக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பணி செய்ய தொண்டு செய்ய என்னை வந்து ஆளாக்கி விட்ட அப்படின்னா எனக்கு வந்து எப்போவுமே இன்ப நிலை தான் வரும் அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன இன்பமாக வாழணும், அதை தவிர வந்து என்ன வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. இப்போ வந்து சொல்லும் பொருள்னு பார்க்கும்போதுட்டு தண்டருள் அப்படின்னா வந்துட்டுனா குளிர்ந்த கருணையை குறிக்குது. தன் அப்படின்னாலே வந்து குளிர்ச்சியை குறிக்கும். தன் மணல்னு சொல்லிட்டு 9th ஒரு லெசன் இருக்கும். அதில் கூட வந்துன்னா பண்புத்தொகை தன் மணல் அப்படிங்கிறது வந்து அந்த பண்பை குறிக்கிறனால, குளிர்ச்சியை குறிக்கிறனால அது வந்து பண்புத்தொகைன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து தண்டருள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன குளிர்ந்த கருணைன்னு சொல்லப்படுது. கூர்னா வந்துட்டு மிகுதி அப்படிங்கிறது கூர்மையாக இருக்குது. அப்போ மிகுதியான கூர்மையாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு, ஏவல் அப்படின்னா வந்து தொண்டு, அதே போல் வந்துட்டு பனி அப்படின்னாலும் வந்து என்ன தொண்டை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா பராபரமேனா என்னென்னா மேலான பொருள்னு சொல்கிறாங்க. அடுத்து பனி அப்படிங்கிறது வந்து என்ன தொண்டை குறிக்குது. எய்தும் அப்படின்னா வந்து என்ன கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா வந்து எல்லா மக்களையும் குறிக்குது. அல்லாமல் அப்படின்னா வந்து என்ன அதை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நூல்வெளின்னு பார்க்கும்போதுட்டு இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து தாயுமானவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து என்னென்னா திருச்சியை ஆண்ட விஜயரகநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக வந்து என்ன பணி செஞ்சுருக்காரு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன இவருடைய இங்கே பராபரக்கண்ணின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பாடல் வந்து என்ன தாயுமானவர் பாடல் அப்படிங்கிற டாப்பிக்கில் அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த நூலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அடுத்த பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடல்கள் வந்து பராபர கண்ணிங்கிற தலைப்பில் வந்து இங்கே வந்து பாடமாக இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணி அப்படின்னா வந்து என்ன 2 அடிகளில் வந்து பாடப்படக்கூடிய ஒரு பாடல் வகையை தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 மார்க்கு தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுதணுன்னா தம்முயிர் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்புற்று கூட்டல் இருக்க அப்படிங்கிறத சேர்த்து எழுதணுன்னா இன்புற்று இருக்க அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தான் என்று அப்படிங்கிறது வந்து பிரித்தோன்னா தான் கூட்டல் என்று அப்படிங்கிறதும், சோம்பல் அப்படிங்கிறதோடைய எதிர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.